ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபைனல் 9th March 2:30 PM ஸ்டார்ட் ஆகும். துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடக்கக்கூடிய மேட்ச். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். பட் முன்னாடி நான் வீடியோ கொடுத்த அளவு கிளாரிட்டியாக எந்த ஒரு இது இல்லாமல் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஒரு சுச்சுவேஷனு, ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது கொஞ்சம் சவுண்ட் வந்தாலோ அப்படி இல்லாட்டி ஏதாவது நான் மாற்றி பேசினாலோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியராக கொடுக்குறேன். ஸோ ஃபைனல் மேட்ச்சில் இந்தியா நியூசிலாந்து தான் ஆட போகிறாங்க. இப்போது நியூசிலாந்து கூட ஆல்ரெடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி டெஸ்ட் மேட்ச்சில் வேர்ல்டு கப் டெஸ்ட்டு ஃபைனலில் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் தோற்றுருக்காங்க. அதேமாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் ஃபைனலில் இந்தியா தோற்றுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2023 ஆஸ்திரேலியா கூட ஃபைனலில் தோற்றுருக்காங்க. பட் சவுத் ஆஃப்ரிக்கா கூட வின் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ப்ரெஷர் இந்தியாவுக்கு இருக்குது. அதேமாதிரி நியூசிலாந்தும் சவுத் ஆஃப்ரிக்காவும் எப்பப்போலாம் ஃபைனல் வராங்களோ அப்போ மோஸ்ட்லி ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதுக்கப்புறம் ஐசிசி வேர்ல்டு கப் T20 இருக்கட்டும், ஓடியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தோற்றுருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுமே ஈக்குவல் தான். யார் வேணால் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். மெயின் ரீசனு இந்தியன் டீமோட டாப் 2 பிளேயர் குல்தீப் யாதவ், சுக்மன் கில் நாக் அவுட்ஸ் மேட்சஸ்லேயும் ஃபைனல், அதான் செமிஃபைனல்லேருந்து ஃபைனல் வரையா பெரிய மேட்சஸில் எதுலேயுமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதே இல்லை. அவங்க ஆடின வரையா அது மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்கும். விக்கெட்டு க்ளீன் ஸ்பின் ட்ராக்காக தான் செட் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக தான் இருக்கும். போன ஆஸ்திரேலியா விக்கெட் மாதிரி கூட இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ணவே தெரியல நியூசிலாந்து பேட்டர்ஸுக்கு. அது கண்டினியூ ஆகும். ஏன்னா இங்கிலாந்து கூட ஓடிஐ சீரிஸ் T20 சீரீஸ்லேயும் வருண் சக்கரவர்த்தியை ஃபுல்லாகவே அவங்க பிக் பண்ணவே முடியல. இப்போ நியூசிலாந்து ஒரு மேட்ச் ஆடிட்டுலாம் வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ணி அடிக்க முடியாது, கஷ்டம்தான். வருண் மிகப்பெரிய ஒரு கீயாக இருப்பார் இந்த மேட்ச்சில். பேட் பால் ஒன் ஆப்பு நிறையா பேர் என்னென்னமோ ஆப்பை சொல்லி டிடிஎஸ் ப்ராப்ளமாக இருக்குது, ஜிஎஸ்டி ப்ராப்ளமாக ஏதோ சொல்கிறீங்க. பட் அந்த ஆப்ஸை பற்றி நான் தப்பாக எதுவுமே சொல்ல முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் 100 200 ஜெயிச்சுட்டு கூட வித்ட்ரா பண்ணி பாருங்கள். ஃபுல் அமௌண்ட்டுமே உங்களுக்கு பேங்க்குக்கு வரும். அதுதான் பேட் பால் லெவனு. அதேமாதிரி ஜிஎஸ்டியும் சுத்தமாக கிடையாது. ரெண்டுக்குமே 100% நான் கேரண்டியாக தரேன். ஜிஎஸ்டியும் இல்லை, டிடிஎஸும் இல்லை, எந்த போனஸ் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வின்னிங்ஸ் மட்டும் நல்ல டீமை போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் முன்னாடி நீங்கள் எப்படி ஃபேண்டசி ப்ளே பண்ணீங்களோ அதே மாதிரி ப்ளே பண்ணலாம். கிவ்அவேவும் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மேட்ச்சுக்கும். கிராண்ட் லீக் ப்ரைஸுமே இந்த இந்தியா நியூசிலாந்து மேட்ச்சுக்கு ஹையாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக துபாயில் நடந்த 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு அட்வான்டேஜ்னு பார்க்குறப்போ நியூசிலாந்து இந்தியா 2 பேருமே இதே கிரவுண்டில் ஆடி இருக்காங்க. மேட் ஹென்ரி 5 விக்கெட்டு. எனக்கு தெரிஞ்சு மேட் ஹென்ரி தான் பவுலர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்குவார்னு நினைக்கிறேன். எல்லா மேட்சஸ்லையுமே விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி பேட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் ரன்ஸ் அடிப்படையில் கொடுக்குறாங்க. அதில் ஷ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் நல்லா ஆடிட்டார் அப்படின்னா அவர் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கும். நிறையா பேட்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், கெயின் வில்லியம்சனு, அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ். ஸோ இதான் இந்த 2 டீம் ஆடினது. இதே குல்தீப் யாதவ் லீக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். பட் நாக் அவுட்ஸ்னு வரப்போ சொதப்புறதை நம்ம பார்த்துருக்கோம். சேம் இதே கிரவுண்டில் ஆஸ்திரேலியா கூட விராட் கோலி 84, ஷ்ரேயாஸ் ஐயர் 2 மேட்சுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் முகமது ஷமி 3 விக்கெட்டு, ஜடேஜா 2 விக்கெட். பெரிய பெரிய மேட்ச் வரப்போ முகமது ஷமி மினிமம் 2 விக்கெட் எடுத்துருவார். அதை காமிச்சார் ஆஸ்திரேலியா கூட ஆடுறப்பையும். ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட்டு, வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட். ஓவரால் வருண் சக்கரவர்த்தி 7 விக்கெட் எடுத்திருக்காரு இதே கிரவுண்டில். நியூசிலாந்து பிக் பண்ண ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. ஸோ வருணை நம்ம கிராண்ட் லீக்கில் கேப்டன்சி கப்னா கூட ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டான ஒரு பிளேயர். ரச்சின் ரவீந்திரா இந்தியா கூட 6 ஓவர் போல் பண்ணி 1 விக்கெட்டு. அதே ரச்சின் ரவீந்திரா இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானில் நடந்த மேட்ச், அந்த கிரவுண்டில் நடந்த மேட்ச்லேயும் ஒரு 100+ 2 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்தார். யூஸ் பண்ணுவாங்க அதிகபட்சமாக. கிளென் பிலிப்ஸோட ஓவர்ஸை கட் பண்ணி ரச்சின் ரவீந்திராவோட ஓவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இந்தியா மேட்ச்சுக்கு எதிராக. அக்சர் பட்டேலை தவிர்த்து பெரிய அளவு லெஃப்ட் ஹேண்டர் இல்லை. ஜடேஜா ரொம்ப டவுனில் வரதுனால உங்களுக்கு கிளென் பிலிப்ஸோட ஓவர்ஸ் கட் ஆகும். ரச்சின் ரவீந்திராவோட ஓவர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். பிளேயிங் லெவன்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, சுக்மன் கில், விராட் கோலி, ஷ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், முகமது ஷமி, ஜடேஜா. இதுதான் அதே பிளேயிங் லெவனாக தான் இருக்கும். இவங்க சைடில் வில் எங்குக்கு பதிலாக கான்வே வரலாம். கான்வேக்கு இன்ஜுரியெலாம் இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா எங்கே ஆட வச்சாங்க, கான்வே ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இன்ஜுரி கிடையாது. ரச்சின் ரவீந்திரா அடுத்ததாக உங்களுக்கு கெயின் வில்லியம்சனு, டாம் லேத்தம், டேரல் மிச்சல், கிளென் பிலிப்ஸு, பிரேஸ்வெல், மிச்சல் சாண்டர், மேட் ஹென்ரி, கைல் ஜெமிசன், அடுத்து வில்ரோக். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நம்ம பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு 2 பேர் லெஃப்ட் ஹேண்டரு, அதுக்கப்புறம் டாம் லேத்தம் ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, பிரேஸ்வெல் ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, மிச்சல் சாண்டர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. மெயினான பேட்டர்ஸாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரைட்டாக இருக்கட்டும் லெஃப்டாக இருக்கட்டும் வருணோட ஓவர் அதிகமாகவே இருக்கும். ப்ளஸ் குல்தீப் யாதவ் அதிகபட்சமான ஓவர்ஸை வீசுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா அவர் சைனாமன் பவுலர், லெஃப்ட் ஹேண்டராக இருந்தாலும் பால் திரும்பும். இதே அக்சர் பட்டேல், ஜடேஜா போடுறப்போ பால் திரும்பாது.
கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுலேயும் அக்ஷர் பட்டேல் ஃபுல் ஓவர்ஸையும் பவுல் பண்ணுறாரு, ப்ளஸ் பேட்டிங் மேலே வராரு. சேம் உங்களுக்கு இந்த சைடில் அந்த சைடு ஃபுல்லாமே ரைட் ஹேண்டர் இருக்காங்க இந்தியாவில். சச்சின் ரவீந்திராவோட ஓவர்ஸ் 6லேருந்து 7 ஓவர் அதிகமாகலாம், கிளென் பிலிப்ஸோட ஓவர் குறையலாம். அதே மாதிரி பாகிஸ்தான் கிரவுண்ட்ஸில் அடிக்கிற மாதிரி கிளென் பிலிப்ஸு துபாய் கிரவுண்டில் அடிக்க முடியாது, கஷ்டம். சேம் தான் டேரல் மிச்சலுமே நல்ல ஃப்ளாட் ட்ராக்கான தான் அடிப்பார். அதுவும் போன மேட்சுமே கஷ்டப்பட்டு தான் அப்படி இப்படின்னு அடித்தார். இந்த கிரவுண்டில் அவர் ஹிட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். சேம் உங்களுக்கு ரோஹித் சர்மா, அடுத்த சுக்மன் கில் 2 பேருமே மேட் ஹென்ரிக்கு எதிராக கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, மேட் ஹென்ரி ரொம்ப ஃபார்மில் இருக்கார், ப்ளஸ் டெத்துலேயும் பவுல் பண்ணுறாரு, பவர் பிளேலையும் பவுல் பண்ணுறாரு. எந்த பால் கொடுத்தாலுமே அவர் ஓல்டு பால் நியூ பால் எல்லாத்துலேயும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ரோஹித் சர்மா இன்டென்ட்டு அதிவேகமாக இருக்குது, குயிக்காக 20-30 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிடுறாரு. சுக்மன் கில் ப்ரெஷர்லேயே அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் கேம் உங்களுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் விராட் கோலின்னு தான் போகுது. அதில் கேஎல் ராகுலுமே சேசிங்கில் தான் நல்லா ஆடுறாரு இப்போ ரீசெண்ட் டைமாக. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் ஏர்லியாகவே அவுட் ஆகிறதையும் நம்ம பார்க்குறோம். மிச்சல் சாண்டர் மறுபடியும் ஒரு கீ தான். அதுவும் செகண்ட் பவுல் பண்ணால் மிச்சல் சாண்டர் மினிமம் 2 விக்கெட்ன்ற மாதிரி எடுக்கிறாரு. மேட்சுமே க்ளோஸ் ஆக போகிறதுக்கான சான்ஸ் தான் ரொம்பவும் அதிகம். ஸோ இப்போ ரோஹித் சர்மா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய ஸ்கோர் போனது தான், ஏர்லி அவுட் ஆனாலும் ஆனால் தான் 50-50 தான். பட் சுக்மன் கில்லு கன்சிஸ்டண்ட்டாக நாக் அவுட் மேட்சஸில் அவுட் ஆகிருக்காரு. ஸோ கேப்டன் கொடுக்குறது ரிஸ்க் தான். விராட் கோலி நியூசிலாந்து கூட தடுமாறுவார், பாகிஸ்தான் ஆஸ்திரேலியானா நல்லா ஆடுவார், அதையும் காமிச்சிருக்காரு. மேபி சேசிங் வந்தால் மறுபடியும் ரன் தெரிஞ்சு ரொட்டேட் பண்ணலாம். ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ன்றதுனால இருக்கிறதுலே பெஸ்ட்டு பிளேயர் அவர் தான் ஸ்பின்னை நல்லா ஆடுறதுல. அந்த அட்வான்டேஜும் இருக்குது. கிரவுண்டுமே ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்கப்போ அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. கேஎல் ராகுல் சேசிங்கில் நம்ம வந்து பிக் பண்ணலாம், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதுலேயும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இங்கே டாம் லேத்தம் இந்தியா கூட கன்சிடர் பண்ணுறப்போ நம்ம கேஎல் ராகுல் எடுத்துகிட்டு போகிறது தான் சரியான ஒரு ஆப்ஷன். அக்ஷர் பட்டேல் கன்சிஸ்டண்ட்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. 28லேருந்து ஒரு 40 ரன்னுக்குள்ளே வந்து அடிச்சிடுறாரு. ஒரு விக்கெட் எப்படி எடுத்துடுறாரு, அதேமாதிரி ஒரு கேட்ச் பிடிச்சிடுறாரு. சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். ஹர்திக் பாண்டியாவோட ஓவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் பேட்டிங்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஜடேஜா நியூசிலாந்துக்கு எதிராக அதிகமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஹை ரிஸ்க்காக வேணால் ட்ரை பண்ணலாம். முகமது ஷமி நியூசிலாந்துனாலே விக்கெட் எடுப்பார், பட் போன மேட்ச் விக்கெட் எடுக்கலை. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் 5 விக்கெட், ஒரு மேட்ச் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. குல்தீப் யாதவ் மினிமம் 2 விக்கெட்டோ, வருண் சக்கரவர்த்தி தான் அதிகமான விக்கெட்ஸ் இருந்தால் மறுபடியும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ ஜிஎல்லில் வருண் சக்கரவர்த்தி கேப்டன் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கிறவங்க ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ணி பாருங்கள். சேஃப் ஆப்ஷன்ஸ் நான் அடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் ஸ்ப்ளிட்டாக இதான் ஓவர்ஸு பவுல் பண்ணுவாங்க. யாராவது ஒரு ஆளுக்கு ஓவர்ன்றது குறையும். ஹர்திக் பாண்டியா கூட அது குறையலாம். இந்த சைடில் ஓவர்ஸ்ன்னு பார்க்குறப்போ கான்வே சேசிங்கில் பெட்டரான ஒரு பிளேயர், பட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் தடுமாறி இருக்காரு. முகமது ஷமிக்கு அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். சச்சின் ரவீந்திரா டபுள் ஆப்ஷன்னால ஓரளவுக்கு நல்ல ரன்ஸ் அடிக்கலாம். போன மேட்ச் இந்தியா கூட ஃப்ளாப் ஆனதுனால மறுபடியும் ஃப்ளாப் ஆகும்னு சொல்ல முடியாது. மினிமம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வாங்கி கொடுப்பார். சேம் கேன் வில்லியம்சன் சரியான ஒரு ரிதமு, சரியான ஒரு ஃபார்மு, மினிமம் 40 பாயிண்ட்ஸுக்கு மேலே நமக்கு வாங்கி கொடுத்துருவாரு. அப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. டாம் லேத்தம், டேரல் மிச்சல், கிளென் பிலிப்ஸ் இவங்க தான் டவுட்டேவும். மைக்கேல் பிரேசில் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அதேமாதிரி பேட்டிங் வந்தால் ஒரு 10-15 ரன் அடிச்சிடுறாரு. மிச்சல் சாண்டர் மினிமம் ஒரு விக்கெட் இல்லை பேட்டிங். இந்த 2 பேர் ஓகே, பட் இந்த 3 பேருமே டவுட் தான் இந்தியாவுக்கு எதிராக. அதேமாதிரி மேட் ஹென்ரி கன்சிஸ்டன்ட் விக்கெட் எடுக்கிறாரு. கைல் ஜேம்சன் ரொம்ப டைட்டாக பவுல் பண்ணணும்னு பார்க்குறாரு. பவுன்ஸை ஈஸியாக ஆடிடுறாங்க அவரோட பவுன்ஸை. வில்லோரோக்கு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் ஒரு ரிஸ்க்கான ஒரு ட்ரையாக பண்ணலாம். அதே செகண்ட் பவுல் பண்ணால் நம்ம ட்ரா பண்ணிட்டு போகலாம். மேட் ஹென்ரி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பிளேயர்ஸை பிக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 2 டீம்லேயுமே நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் இருக்காங்க. லக்கை பொறுத்து தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவுக்கு ஃபேவராக டீமை செட் பண்ணுங்கள். இந்தியா வின் பண்ணணும்னு செட் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் நீங்கள் எப்படி வேணால் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. எந்த டீம் ஜெயிக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அப்படி கூட செட் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக நீங்கள் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கிறதும் பெட்டர் தான். ட்ரம் கார்ட் பிக்ஸ்ன்னு பார்க்குறப்போ லோ பர்சன்டேஜில் டேரல் மிச்சல், அந்த இடத்துல நீங்கள் வேறு பிளேயரை கூட ஆட் பண்ணலாம். ஒரு டாம் லேத்தம்மை கூட விராட் கேஎல் ராகுலுக்கு பதிலாக ட்ரை பண்ணலாம். டேரல் மிச்சல் கொஞ்சம் டவுட்டு தான். மிச்சல் சாண்டர், ஜடேஜா யாரும் யோசிக்க மாட்டாங்க, பிக் பண்ணவும் மாட்டாங்க. செகண்ட் பவுல் பண்ணாங்கன்னா இவங்க 2 பேர்த்த கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நியூசிலாந்து செகண்ட் பவுல் பண்ணால் எடுக்கலாம், இல்லை இந்தியா செகண்ட் பவுல் பண்ணாலும் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ஜடேஜாவை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். டபுள் ஆப்ஷன்ஸில் மைக்கேல் பிரேசில், அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், சச்சின் ரவீந்திரா, ஹர்திக் பாண்டியா. ஸோ இவங்க தான் வந்து டபுள் ஆப்ஷன்ஸ். ரொம்ப சேஃபாக போகணுன்னா அந்த டபுள் ஆப்ஷன்ஸ்குள்ளே கூட நீங்கள் போய்க்கலாம். கேப்டன் பெட்டரான கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா விராட் கோலி, கெயின் வில்லியம்சன், முகமது ஷமி, அடுத்தா அக்ஷர் பட்டேல். முகமது ஷமி விக்கெட்ஸ் எடுப்பார். அதேமாதிரி கிராண்ட் லீக் கேப்டன் சாய்ஸில் கிளென் பிலிப்ஸ் ஆர் வருண் சக்கரவர்த்தி, கான்வே சேசிங்கு, கேஎல் ராகுல் சேசிங். ஸோ இவங்களுக்குள்ளே நம்ம கிராண்ட் லீக் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணலாம். அதில் வருணை கண்டிப்பாக நம்ம வந்து
ட்ரை பண்ணலாம். ஜிஎல்ல குல்தீப் யாதவ் வேணாலும் பிக் பண்ணிக்கோங்க. பட் ஸ்மால் லீக்ஸில் இவங்களுக்குள்ளே போகிறது பெட்டர். அதை விட்டால் டபுள் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகிறது ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன். இப்போ நம்ம ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். இங்கே ரோஹித் சர்மா ஸ்டார்ட்டு 37-75 இருக்குது. பட் இருந்தாலும் போன மேட்ச்சு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கூட ஆடினப்போ இந்த கிரவுண்டில் கொஞ்சம் தடுமாறி இருக்கார். சுக்மன் கில்லும் அதே தான். ஸோ நியூசிலாந்து கூடயும் தடுமாறி இருக்கார், ப்ளஸ் ஆஸ்திரேலியா கூடயும் தடுமாறி இருக்கார். விராட் கோலி சரியான ஃபார்மு, ஹெட் டு ஹெட்டு ஃப்ளாப் ஆனார். பட் வென்யூவில் கன்சிஸ்டண்ட்டாக அடிச்சுட்டு தான் இருக்கார். நியூசிலாந்து கூட மட்டும் ஃப்ளாப்பு. ஸ்ரேயாஸ் ஐயர் இதுலேருந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாட்டை. 2 மேட்சுமே நல்லா தான் ஆடிருக்காரு. ஆஸ்திரேலியா கூடயும் ஆடிருக்காரு, ப்ளஸ் உங்களுக்கு நியூசிலாந்து கூட ஆடிருக்காரு. இந்த கிரவுண்டில் இவரோட ரெக்கார்டு அருமையாக இருக்குது. கிராண்ட் லீக் கேப்டன், வைஸ் கேப்டன், ஸ்மால் லீக் கேப்டன், வைஸ் கேப்டன் கூட நீங்கள் ஸ்ரேயாஸ் ஐயர் ட்ரை பண்ணலாம். ஹர்திக் பாண்டியா ஹெட் டு ஹெட் 27, வென்யூவில் 15 ப்ளஸ் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அக்சர் பட்டேல் கன்சிஸ்டண்ட்டாக 1 விக்கெட் எடுக்கிறாரு. வென்யூலுமே விக்கெட்ஸ்ன்றது ஒன்று எடுத்திருக்காரு. கேஎல் ராகுல் 67 ரன் ஆவரேஜ். சேசிங் வந்தால் பெட்டராக ஆடுறாரு. போன மேட்ச் நல்லா ஆடிருந்தார். இங்கே ஜடேஜா 8 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வென்யூவில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு 7 மேட்ச்சில். இங்கே ஹர்ஷித் ராணா ஆட மாட்டார். அடுத்தான் வந்து சமி ஹெட் டு ஹெட்டில் 15 மேட்ச்சில் 37 விக்கெட். போன மேட்ச் நியூசிலாந்து கூட அவர் விக்கெட் எடுக்கலை. பட் ஆஸ்திரேலியா கூட 3 விக்கெட் எடுத்தார். அப்போது 4 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 9 விக்கெட் எடுத்திருக்காரு வென்யூவில். குல்தீப் யாதவ் 12 மேட்ச்சில் 22 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். வென்யூவில் அதே மாதிரி 15 விக்கெட் எடுத்திருக்காரு 9 மேட்ச்சில். வில்லங்க ஆடுறது டவுட்டு தான். கான்வே தான் ஆடுவார். ஸோ வில்லங்க ஆடினாலும் பெரிய இன்னிங்ஸ் போகிறது டவுட்டு. கான்வே ஹெட் டு ஹெட் 38 ரன் ஆவரேஜ். சேசிங் வந்தால் பெட்டரான ஒரு பிளேயர். கேன் வில்லியம்சன் 45 ரன் ஆவரேஜ். அதேமாதிரி வென்யூவில் 44 ஆவரேஜ். இதே கிரவுண்டில் இந்தியா கூடயும் நல்லா தான் ஆடினார். வென்யூலையுமே 2 மேட்ச் ஆடுறப்போ அந்த மேட்சை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பர். ரச்சின் ரவீந்திரா போன மேட்ச் சரியான ஃபார்மு. ஹெட் டு ஹெட்டில் ஃபஸ்ட் மேட்ச் இப்போ இந்தியா கூட ஆடினப்போ நியூசிலாந்து ஃப்ளாப் ஆனார். பட் ஒரு விக்கெட் எடுத்தார். டாம் லாத்தம் ஹெட் டு ஹெட் 48, பட் பிக் பண்ண மாட்டார் ஸ்பின்னர்ஸை. ரொம்பவுமே கஷ்டப்படுவார். வென்யூலே ஃப்ளாப்பு தான். கிளென் பிலிப்ஸோட ஸ்டார்ட்டு ஹெட் டு ஹெட்டில் 23, போன மேட்ச்சு ஃப்ளாப்பு தான். பிரேஸ்வில் 62, பட் சரியான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. மிச்சல் சாண்டர் பேட்டிங்கில் ஆடி கொடுத்தாரு இந்தியா கூட, பட் பவுலிங்லேயும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். மேட் ஹென்ரி 5 விக்கெட் எடுத்தார் 11 மேட்ச்சில். அப்போ இந்தியா கூட கிட்டத்தட்ட 21 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ ரீசன்ட் ஃபார்மே கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டேரல் மிச்சல் போன மேட்ச் ஃப்ளாப்பு. அதுக்கு முன்னாடி 2 100 அடிச்சிருக்காரு இந்தியாவுக்கு எதிராக. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஸ்டார்ட் பார்த்தாச்சு. முன்னாடி நான் கொடுத்துருக்கதையும் அதுக்கப்புறம் உங்களோட ஐடியாஸ் யூஸ் பண்ணுங்கள். ட்ரம் கார்டு பிக்ஸு, நெக்ஸ்ட்டு ஸ்மால் லீக், கிராண்ட் லீக்கான யார் கேப்டன், வைஸ் கேப்டன் சாய்ஸுமே கொடுத்துருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவை அவ்வளோ ரொம்ப டீப்பாக கொண்டு போக முடியாது. ஒரு சூழ்நிலை ரொம்ப வந்து குயிக்காக முடிக்கிறேன். இந்தியாவுக்கு ஃபேவரட் டீமை செட் பண்ணுங்கள். நிறைய பேர் யார் திறமையாக இருக்கோ அவங்க வின் பண்ணட்டும்னு சொல்லுவீங்க. ஸோ அது உங்களோட விருப்பம் தான். ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ளே பண்ணுங்கள். இல்லை இந்தியா வின் பண்ணணும் நம்ம ப்ளே வேணான்னு நினைக்கிறவங்க கூட கட் பண்ணிக்கிறதும் நல்லது தான். வீடியோ தான் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அடுத்து IPL ஸ்டார்ட் ஆகிரும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிளியராக எல்லா வீடியோஸும் போஸ்ட் பண்ணுவோம். நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் என்னன்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் கரெக்டான அட்ரஸ். இதேமாதிரி நிறையா ஃபேக் சேனல்ஸ் நீங்கள் செட் பண்ணுறப்போ டெலகிராமில் வரும். அதேமாதிரி டெலகிராமில் இந்த சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அந்த சேனலில் ஜாயின் பண்ணுங்கிற மாதிரி கீழே ஒரு ஆட் மாதிரி வரும். நம்ம போஸ்ட் போட்டால் அதை வந்து யாரும் கிளிக் பண்ணாதீங்க. அது டெலகிராமாக கொடுக்குறது தான், நம்ம கொடுக்குறது இல்லை. உள்ளே வந்தாலே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சிஸ்டண்ட்டாக வின்னிங்ஸ் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி லாஸ்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஆப்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது முக்கியமாக ஃபேவரட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வின்னிங் கிடைக்கும். ஓரளவுக்கு சுமாரான டீம் நீங்கள் செட் பண்ணால் கூட நல்ல வின்னிங் கிடைக்கும். அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பில் வின்னிங்ஸுமே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணாலே போதும். இந்த மாதிரி வின்னிங்ஸை நீங்கள் பார்க்கலாம். லிங்க்கும் இருக்கும். ஒரு பிளேயரை வச்சு ப்ளே பண்ணுறது தான் வந்து குபேரா ஃபேண்டசி. அதுக்கான லிங்க்குமே டெலகிராமில் இருக்கும். ஸோ கரெக்டான டெலகிராமை மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மறுபடியும் அதை வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபேக்கான சேனல்ஸில் எதுவும் நம்ம நேமில் இருக்கிறதுல ஜாயின் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி யாராவது நம்ம நேமை யூஸ் பண்ணி அமௌண்ட்டு கேட்டால் கொடுக்காதீங்க. ஒன்லி நம்ம ஃப்ரீ டீம்ஸ்.